ஹாய், ஹலோ மை டியர் மக்களே! எல்லாரும் ஹாப்பியா, ஜாலியா இருப்பீங்க நம்புறேன். எல்லாருக்கும் இந்த வீக் ஹாப்பி வீக்கா அமைய வாழ்த்துக்கள். இன்னைக்கான பாடல் வரிகள பார்க்கலாமா? இது ஒரு ஸ்ட்ராங் கனெக்ஷன் பிட்வீன் இரு உறவுகள். அது என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லைன்லயே தெரிஞ்சிரும். பட் யா, மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு மட்டும்தான் தெரியும் முத்தம் காமத்தில் சேர்ந்ததில்லை என்று. இவ்ளோ ஒரு ஆழமான வரிகள்ல எக்செப்ஷனல் கேசஸ் இந்த உலகத்துல எப்பவும் இருந்துட்டு தான் இருக்கு. அதை பத்தி நம்ம பேச வேண்டாம். பட் உண்மையான அன்புல ஒரு பெண்ணுக்கு கிடைக்கிற மரியாதை, அன்பு, பாசம் எல்லாம் அந்த ஆப்போசிட் ஜெண்டர்ல இருந்து ஒருத்தர் கிட்ட இருந்து வருதுன்னா அது அப்பாக்கள் தான். மேக்சிமம் யாரும் அதை நிராகரிக்க மாட்டோம்னு நினைக்கிறேன். இரு நெஞ்சம் இணைந்து பேசிட உலகில் பாஷைகள் எதுவும் தேவையில்லை. சிறு புல்லில் உறங்கும் பனியில் தெரியும் மழையின் அழகோ தாங்கவில்லை. உந்தன் கைகள் பிடித்து போகும் வழி அது போதவில்லை, இன்னும் வேணுமடி இந்த மண்ணில் இது போல் யாரும் இங்கே எங்கும் வாழவில்லை என்று தோன்றுதடி. ஆனந்த யாழை மீட்டுகிறாய் அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய். அன்பெனும் கூடையை நீட்டுகிறாய் அதில் 1000 மழை துளி கூட்டுகிறாய். தூரத்து மரங்கள் பார்க்குதடி தேவதை இவளா கேக்குதடி, தன்னிலை மறந்து பூக்குதடி காற்றினில் வாசம் தூக்குதடி. அடி கோயில் எதற்கு தெய்வங்கள் எதற்கு உனது புன்னகை போதுமடி இந்த மண்ணில் இது போல் யாரும் எங்கே எங்கும் வாழவில்லை என்று தோன்றுதடி. அதாவது அப்பா மகள் பாசம் அப்படிங்கிறது வாழும் அவங்க கூட கைப்பிடித்து வாழ்ந்து வளர்ந்து வரும் காலங்களை விட அடுத்த ஃபேஸ் ஆஃப் லைஃப்ல என்டர் ஆகும்போது நாம் ஒரு தாயாகவும் தகப்பனாகவும் மாறும் பொழுது அந்த உணர்வுகள் ரொம்ப அழகா புரியும். சில உணர்வுகள் பேசுவதற்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு we cannot find words, வார்த்தைகள் இருக்காது. அதை பற்றி பேசும்போது முகத்தில் வர அந்த சிரிப்பும் கண்கள் விரியும் அந்த கண்ணில் கூடிய அந்த அன்பும் தான் நம்ம எவ்வளோ அதை நேசிக்கிறோம், எவ்வளோ அனுபவிச்சிருக்கோம், எவ்வளோ அதனால் we are blessed அப்படிங்கிறது புரியும். many people miss இருக்கும்போது யூஸ் பண்ணிக்கிறோம். நம்ம நல்லதுக்கு தவிர வேற எதுக்காகவும் சொல்ல போகிறதில்ல. நம்ம பெற்றோர்கள், அது தாயாகவும் இருக்கட்டும் தந்தையாகவும் இருக்கட்டும், பேரண்ட்ஸ் மட்டும் பற்றி பேசுகிறேன். நம்ம நல்லதுக்கு மட்டும்தான் சொல்ல போகிறாங்க. பருவ காலத்தில் கசப்பாக தான் இருக்கும், பட் ஸ்டில் பாவக்காய் எப்படி கசப்பாக இருந்தாலும் உடம்புக்கு நல்லதோ, அந்த பருவ காலத்தில் அதெல்லாம் நைன்னு இருந்தாலும் நம்ம எல்லாருக்குமே அது ஒரு அனுபவிக்கிறோம்ல, நமக்கு தெரியும். அந்த வார்த்தை நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. அந்த அந்த அனுபவிக்கிற அந்த இல்லை அன்னைக்கு கசப்பாக இருந்தது இன்னைக்கு அது எவ்வளோ நமக்கு ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத அனுபவிக்கிற நம்ம எல்லாருக்கும் தெரியும். உங்களுக்கு என்ன வார்த்தை மிகவும் சூட்டபுளாக இருக்கோ அதை ஃபில் பண்ணிக்கோங்க. அப்பானா எனக்கு இதுதான் அப்படின்றது. எனக்கு அப்பா மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் வரணும், அவரை மாதிரி குழந்தைகளை வளர்க்கணும், நிறைய இருக்கும்ல. வி ரிலேட். நிறைய பிரச்சனைகள் கூட அதனால வருது. எங்கள் அப்பா எப்படி பார்த்துக்கிட்டாரு தெரியுமா, இல்லை ஃபன்னியாக நிறைய வீடியோஸ் கூட பார்ப்பேன். என் மகளுக்கு சுடு தண்ணி கூட வைக்க தெரியல, இல்லை எவ்வளோ மோசமாக செஞ்சுருந்தாலும் சூப்பர் கண்ணு அப்படின்னு சொல்கிறது. எவ்ரி திங். ஸோ தயவுசெய்து அவங்கவுங்க அப்பாவோட வரக்கூடிய பார்ட்னர்ஸையோ இல்லை இப்படி தான் பார்ட்னர் வேணும்னு யாராவது நினச்சிங்கன்னா, அப்பா இஸ் அப்பா. நோபடி கேன் ரீப்ளேஸ். அவரை யாராலையும் ரீப்ளேஸ் பண்ண முடியவே முடியாது. நம்ம பேரண்ட்ஸ்க்கு நம்ம மட்டும்தான், நமக்கு அவங்க தான். அவங்கள ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி யாரையாவது தேடினீங்கன்னா 100% கிடைக்க மாட்டாங்க. அவங்க சாயல்களை வேணால் பார்க்கலாமா ஒழிய
No one can replace them. நம்ம சில டாபிக் பேசும்போது நேரம் போகிற மாதிரி அப்பா டாபிக்கும் நேரம் போகுது. இந்த பாடலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நிதானமாக உங்களையும் உங்கள் தகப்பனாரையும் யோசிச்சு அழகான நினைவுகளை நினைவு கூர்ந்து இந்த வீக்கை ஹாப்பியாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். விஷிங் யூ ஆல் அ ஹாப்பி வீக்கெண்ட். எது செய்யும் பொழுதும் நமது கடமைகளை நமக்காக அவங்க கடமைகளை அவங்க ஆசைகளெல்லாம் விட்டுட்டு நிறைய செஞ்சுருக்காங்க. நம்ம அதெல்லாம் அவங்கள மாதிரியே செய்ய முடியுமான்னு தெரியாது. அவங்கள பார்த்துக்கக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டி நம்மளது. நம்ம இன்னைக்கு செய்கிறது நாளைக்கு நம்ம குழந்தைங்க செய்வாங்க. இந்த எக்ஸ்பெக்டேஷனை பற்றி நான் பேசலை. கடமைகளை செய்வோம், அவங்கள பத்திரமா பார்த்துப்போம். இன்றைக்கி நம்ம சூப்பராக இருக்கோம்னா அன்றைக்கி அவங்களுடைய தியாகம் தான் இட் ஸ்பீக்ஸ். ஸோ do all your responsibilities for any fun with anyone. Yeah, thank you. சிந்தித்து செயல்படுவோம்.